ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம நேர்மைக்கும் எளிமைக்கும் உண்மை வடிவமான கக்கன் ஐயா அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்கள் ஆச்சரியப்படுத்தும் என்பதுல எந்த சந்தேகமும் இருக்காது. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹிஸ்டரி டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய உதவியாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். யார் இந்த கக்கன்? ஒரு விடுதலை போராட்ட வீரர், இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் குழு தலைவராகவும் இருந்தார். இவர் 1957 முதல் 1967 வரை தமிழ்நாட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் அரசாங்கத்தில் இன்னும் இதர பல பொறுப்புகளை வகித்த அரசியல்வாதி ஆவார். கக்கன் ஜூன் 18, 1908 தமிழ்நாடு மதராஸ் இராசதானியாக இருந்தபொழுது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள தும்பைப்பட்டி என்ற ஊரில் பிறந்தார். இவரின் தந்தை பூசாரி கக்கன் ஊர்கோயில் பூசாரியாக பணிபுரிந்தவர். இவர் தொடக்க கல்வியை மேலூரில் பயின்றார். திருமங்கலம் அரசு மாணவர் விடுதியில் தங்கி BKN ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிப்பை தொடர்ந்தார். கக்கனின் தமையனார் விஸ்வநாதன் ஒரு வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். கக்கன் தனது பள்ளி பருவத்திலேயே காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார். அன்றைய காலகட்டத்தில் பறையர்களும் சாணார்களும் கோயில்களில் நுழைவது தடை செய்யப்பட்டிருந்தது. இராஜாஜி அரசு கோயில் உள்நுழைவு அதிகாரம் மற்றும் உரிமை சட்டம் 1939 என்ற சட்டத்தினை கொண்டு வந்ததின் விளைவாக இத்தடை நீக்கப்பட்டது. மதுரையில் கக்கன் பறையர்களுக்கும் சாணார்களுக்கும் தலைமை தாங்கி மதுரை கோயிலின் உள் நுழைந்தார். இவர் கலந்து கொண்ட போராட்டங்கள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலும் பங்கேற்று அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1946 நடந்த தொகுதி பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று 1946 முதல் 1950 வரை உறுப்பினராக பொறுப்பு வகித்தார். கக்கன் இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை உறுப்பினராக 1952 முதல் 1957 வரை பொறுப்பு வகித்தார். காமராசர் தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பை ஏற்கும் பொருட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் குழு தலைவர் பதவியை விட்டு விலகிய பொழுது கக்கன் அந்த பதவியை ஏற்றார். 1957 இந்திய தேசிய காங்கிரஸ் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்று மெதராஸ் மாகாணத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றது. கக்கன் பொதுப்பணித்துறை, ஆதிதிராவிடர் நல்வாழ்வு, பழங்குடியினர் நலத்துறை ஆகிய துறைகளின் அமைச்சராக ஏப்ரல் 13, 1957 பொறுப்பேற்றுக் கொண்டார். மார்ச் 13, 1962 முதல் அக்டோபர் 3, 1963 வரை விவசாயத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார். ஏப்ரல் 24, 1962 முதல் வணிக ஆலோசனை குழுவின் உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார். கக்கன் அமைச்சராக பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் மேட்டூர், வைகை, வீடூர் அணைகள் கட்டப்பட்டன. ஆதி திராவிட மக்களின் முன்னேற்றத்திற்காக அரிசன சேவா சங்கம் உருவாக்கப்பட்டது. இவர் விவசாய அமைச்சராக பொறுப்பில் இருந்த காலத்தில் 2 வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டன. இவர் நாட்டுக்கு ஆற்றிய பணிகளை பாராட்டி இந்திய அரசு இவரின் உருவப்படம் பொறித்த சிறப்பு அஞ்சல் தலையை 1999 வெளியிட்டு சிறப்பித்தது. கக்கன் 1967 நடந்த சட்டமன்ற தேர்தலில் மேலூர் தெற்கு தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் OP ராமனிடம் தோற்றார். இத்தேர்தல் தோல்விக்கு பின் 1969 முதல் 1972 வரை தமிழ்நாடு காங்கிரஸ் குழு தலைவராக பொறுப்பு வகித்தார். 1973 அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றார். இது மட்டுமின்றி சமய ஈடுபாட்டிலும் முக்கிய பங்கு வகித்துள்ளார். கக்கனின் தந்தையார் கோயில் அர்ச்சகராக இருந்த காரணத்தினால் கக்கன் அதிக சமயப்பற்றுள்ளவராக இருந்தார். மகாத்மா காந்தியின் வழியை பின்பற்றினார். பெரியார் தனது சுயமரியாதை இயக்கத்தின் சார்பில் இந்துக்களின் கடவுளான இராமனின் உருவப்படம் எரிப்பு போராட்டத்தை அறிவித்த பொழுது கக்கன் அதற்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தார். இது ஒரு சமூக விரோத செயல் என்றும் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட காந்தியின் நம்பிக்கைக்குரிய கடவுளை அவமதிப்பதாகும் என்றும் கருத்து தெரிவித்தார். கக்கன் 1981 அக்டோபர் மாதம் உடல் நலக்குறைவால் சென்னை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சில நாளில் நினைவிழந்த கக்கன் நினைவு திரும்பாமலேயே 1981 டிசம்பர் 23 இறந்தார். 1981 டிசம்பர் மாதம் 24 கண்ணம்மா பேட்டையில் உள்ள இடுகாட்டில் எரியூட்டப்பட்டார். என்ன மக்களே, உண்மைக்கும் நேர்மைக்கு ஒரு வடிவமாகவும் சிறந்த தலைவராகவும் இருந்ததை பார்த்தீர்களா?
இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார் என்பது உங்களை உண்மையிலேயே ஆச்சரியப்படுத்துச்சா இல்லையா என கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற உண்மையான தகவல் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.